ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் எனக்கு தெரிவிக்கும் போது தான் இந்த வீடியோ பற்றினது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் ஒரு வரிகளிலாவது உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிச்சுட்டு போங்க நண்பர்களே. தேங்க்யூ. ஏம்மா குயிலி, சொல்லுங்கம்மா. சரிம்மா, அவன் ஜூஸ் போடுறதுக்கு நேரம் ஆகுமா? நீ ஆட்டோ பிடிச்சு போயிரு. போற வழியில அந்த சேரு மகதையில குடிச்சிட்டு போ. அங்க அந்த நொங்கு சர்பத்தெல்லாம் இருக்கும், அப்படி குடிச்சிட்டு போ. சரிங்கம்மா. என்ன தங்க, நம்ம போமா? நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஞாபகம் மதிச்சு சாப்பிட்டு நான் சாப்பிடுதேம்மா, நீங்க போங்க. சரிம்மா, இந்த கூட பத்திரமா வச்சுக்க. சரிங்கம்மா. வா லட்சுமி கூட்டா வருதாங்க, சீக்கிரம் வா போவோம். சரி வா. என்னங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க. யாராவது பாத்து போறாங்கடி. வேண்டாம், யாராவது பாத்து போறாங்கடி. என்னால முடியலங்க. உங்க தோலை சாயிடு போல இருக்கு. நீங்க என் கூட இருக்கணும் போல தோணுது. அழாதடி, நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்குடி. அழாதடி. என்னால முடியல, என்னால முடியலங்க. எங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னால முடியலங்க. உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. என்னைய கூட்டிட்டு போங்க. வாழதான் கூட்டிட்டு போல, நான் ஜெயிலுக்கு போறேன்டி. எங்க நீங்க என் கூட இருங்க. என்னால முடியலங்க, கஷ்டமா இருக்கு. உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்குங்க. நீ இப்படி அழுத நான் என்னடி பண்ணுவேன்? நான் என்னடி பண்ண முடியும்? கஷ்டமா இருக்குடி. எனக்கு உங்களை விட முடியாது. நான் உங்களை விட மாட்டேன். எனக்கு மட்டும் உன்னை என் கூடயே வச்சுக்கணும், உன் கூட சந்தோஷமா வாழணும்னு அவன் எனக்கு கனவு கண்டேன்டி. என் மேல இப்படி ஒரு பழி வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஆனா நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க ஜெயிலுக்கு போகாதீங்க. என்னால தாங்க முடியாதுங்க. நெஞ்செல்லாம் வலிக்கு. யாராவது பார்க்க போறாங்கடி. எந்திடி, யாராவது பார்க்க போறாங்கடி. பார்த்துட்டு போட்டோம். ஏய், நீ இப்போ ஒரு வீட்டுல பாதுகாப்பா இருக்க, அதனால நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க. அது ஒன்னும் நாசமா போயிடக்கூடாது. என்னால உன் வாழ்க்கையே போச்சு, இப்போ நல்ல குடும்பத்தையும் இழந்துடக்கூடாது. போடி. முடியாது முடியாது, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். சொல்லிட்டு இருக்கல, தள்ளி போடி. இங்க பாரு, இவனால உங்க அண்ணி மாட்ட கண்டு சித்திரத்தை அனுப்பிச்சேன். இப்பதான் ஒரு நல்ல குடும்பத்துல இருக்க. இங்க பாரு, இப்ப பாதுகாப்பா இருக்க. எனக்கு அது போதும், நான் போறேன். என்ன விடுடி. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. ஏய் விடுடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. விடுடி. ஏய், யாராவது போக்க போறாங்க. போடி. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. ப்ளீஸ், கொஞ்ச நேரமாவது உங்க கூட நான் இருக்கணும். சரி, ஒண்ணு பண்ணலாம். இங்க நின்னா வச்சுட்டே வா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். சரி. ஹோட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இரு, இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். வெளியில எங்கேயாவது நின்று பேசலாம், பிரச்சனை ஆயிரும். என்ன வேற தேடிட்டு இருக்கானுங்க, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நம்ம ரூம் எடுத்து தங்கிடலாம். இதுனா பிரச்சனை வராது. இங்க பெரும்பாலும் ரவுடிங்க யாரும் வர முடியாது. இது கொஞ்சம் நல்ல சேஃப்டியான ஹோட்டல் தான். ரோட்ல நின்று பேச முடியாதுல்ல, அதான். எதுவும் பிரச்சனை வராதே. நமக்குன்னு ரூம் கிடைச்சிடும், ஒரு பிரச்சனை இருக்காது. கொஞ்ச நேரம் மனை விட்டு பேசுறோம்ல. சரிங்க. இரு, ரூம் புக் பண்ணிட்டு வரேன். சொல்லுங்க சார், சிங்கிள் பெட்டா டபுள் பெட்டா? சிங்கிள் பெட் போதும். எனக்கு ஒன் டே வேணும். ஓகே சார், ஒன் டேக்கு 10,000 சார். ஓகே. உங்க ப்ரூஃப் கொடுங்க சார். அவங்க சார் எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தான் அலோடு உண்டு. நீங்க என் ஒய்ஃப் தான். ப்ரூஃப் எதுவும் இருக்கா சார்? இருக்குது, எனக்கு இருந்தாலே போதும்ல. யாருக்காவது ஒருத்தருங்களா ப்ரூஃப் கொடுத்தா போதும் சார். எனக்குள்ள ப்ரூஃப் தரேன். இந்தாங்க, இது என் பேங்க் கார்டு. அவ என் ஒய்ஃப் தான். இந்தாங்க. ஒன் டேக்கு போதும்ல சார்? ஒன் டே போதும். சீக்கிரம் சாவி தாங்க. சார் உங்களுக்கு 7 நம்பர் கிடைச்சிருக்கு. இருங்க சார், ரூம் பாய் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுவான் சார். ஓகே. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லைங்க. சங்கடமா இல்லையா? நீங்க கூட இருக்கீங்களா, அது போதும். சரி, வா உள்ள போலாம். சரி.
கோயிலே நாம வேணா கண்கனாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோமா? எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ்ந்துக்கலாம். நீங்க என் கூட இருந்தா போதும். நம்ம எங்கேயாவது போயிடுவோமா? எப்படி விடுவாங்க? எங்கனாலும் வாழ விட மாட்டாங்க. இங்க பாரு, நான் இன்னைக்கு ஆஜராகணும். ஆஜராயிட்டா நான் வெளியில வருவேனா மாட்டேனா, உயிரோட திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, எல்லாத்துக்கும் தயாராரு. ஒருவேளை இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா நான் கண்டிப்பா வெளியில வந்து நீ நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி நம்ம ரெண்டு சந்தோஷமா வாழலாம். நான் மாட்டிருக்க கேஸ் ஒரு எம்எல்ஏ சாதாரணமான விட மாட்டாங்க. ஒருவேளை நான் தானே அவங்க ஆதாரத்தோட நிரூபிச்சு எனக்கு தண்டனை கிடைச்சதுன்னா கண்டிப்பா எனக்கு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை தான் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க என்ன விட்டுட்டு போகாதீங்க. நம்ம எங்கேயாவது போய் வாழலாம். நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போலாம். இல்லைன்னா ரெண்டு சேர்ந்து போயிடுவோம். நான் சொல்றது காது கொடுத்து கேளு. ஒருவேளை நான் வெளியில வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்ல 2-3 வருஷம் தண்டனை கூட ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கா காத்துக்கிட்டு நான் வந்துடுவேன். ஒருவேளைக்கு எனக்கு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுத்தா உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. சத்தியமா சொல்றேன். அப்புறம் தாண்டி ஆத்மாவும் சாந்தி அடையும். ஐயோ, இந்த வார்த்தை சொல்லாதீங்க, எனக்கு கேட்க முடியல. நான் எல்லாத்தையும் முன்னுக்கிட்டே உங்ககிட்ட சொல்லணும்டி. நான் அதுக்கு தான் உன்னை பார்த்தே வந்தேன். சொல்றது கேளு. எல்லாத்துக்கும் தயாராகிறேன். நமக்கு அந்த தெய்வம் வாழணும் விதி இருந்தா நம்ம வாழ்வோம். இல்ல நான் சொல்ற மாதிரி கேளு. கிங்சிங் கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கேன். அவன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நீங்க இல்லாத உலகத்துல நான் சத்தியமா வாழ்ந்துட மாட்டேன். நான் வாழவும் மாட்டேன். முட்டாள்தனமா முடிவெடுக்காத. நான் சொல்றது கேளு. என் பாவம் என்னோட போட்டான். உன் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்ல. உன்ன மாதிரி ஒரு குணவுள்ள பொண்ணு கூட எனக்கு வாழறதுக்கு கொடுப்பன இல்ல. இல்லைன்னா இப்படி நான் ஓடி ஓடி ஒளிவேனா? இங்க பாரு, ஆனா நான் உன்னை காதலிச்சிருக்கேன். நீ என் மேல உசுரா இருக்க. இந்த ஒரு பாக்கியமே எனக்கு போதும். உன்ன மாதிரி ஒரு குணவுள்ள பொண்ணை நான் விரும்பினது. அந்த குணவுள்ள பொண்ணு என்ன உயிர்க்குயிரா காதலிச்சது. அதுவே நான் பண்ண புண்ணியம் தான். இங்க பாரு, ஒரு வேலை எப்படி வேணாலும் தீர்ப்பு வரலாம். நீ உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்க. வாழதா இருந்தா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்துடலாம். என்ன என்ன பேசுற? இல்லங்க, வாழ்றா இருந்தா இன்னைக்கு ஒரு நாளே வாழ்ந்து முடிச்சிருவா. இன்னொரு வாழ்க்கை நான் தேடி போவேன்னு கனவுல நினைக்காதீங்க. சத்தியமா நான் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவே மாட்டேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம். நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் வாழ்ற வாழ்க்கை ஒரு நாளா இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்துருவோம். இந்த ஒரு நாள் வாழ்க்கை நம்ம ஆயுசுக்கும் போதும். இந்த ஒரு நாள் வாழ்க்கை நம்ம உயிர் இருக்க வரைக்கும் போதும். ஏண்டி ஏண்டி என் மேல இவ்வளவு பாசம் வைக்கிற? வேண்டாண்டி, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கடி. இன்னொரு வாட்டி இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்ததே, அதான் நான் சொல்றேன். ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க மனைவியை நான் வாழ்ந்துட்டு போறேன். அந்த ஒரு நாள் வாழ்க்கை போதும். நான் ஆயுசுக்கும் நான் இருப்பேன். அந்த ஒரு நாள் வாழ்க்கையை நான் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க மனைவியா கோயிலே வாழலாம். இன்னைக்கு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம். இந்த ஒரு நாள் போதாதே, 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். நீங்களும் சந்தோஷமா போங்க, நானும் சந்தோஷமா போறேன். ஒரு நாள் வாழ்ந்துடலாம். கோயிலே வாழ்ந்துடலாம். கோயிலே வாழலாம். இன்னைக்கு உனக்கு வாழலாம். நான் உனக்கு சொந்தமானவளா, நீ எனக்கு சொந்தமானவளா? இந்த ஒரு நாள் போதும். போதும். சரி, எனக்கு உங்ககிட்ட சந்தோஷமா விளையாடணும் போல தோணுது. நாடு உனக்கு என்னென்ன தோணுதோ அத்தனை பண்ணு. உங்க மடியில இருக்கணும். நீங்க எனக்கு சோறு ஊட்டி விடணும். உங்க மடியில தூங்கணும். என்ன நீங்க கொஞ்சணும். எனக்கு தலைவாரி விடணும். எல்லாம் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாளே உனக்கு தகப்பனா, உன் தோழனா, உன் புருஷனா, உன் பிள்ளையா எல்லாமே நான் இருப்பேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அத்தனையே இந்த ஒரு நாள்ல நம்ம வாழ்ந்துருவோம். சரியா? நான் முத உங்க மடியில படுக்கணும். என்ன? ஒன்னும் இல்ல, இப்படியே வாழணும்னு ஆசையா இருக்கு. நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம காதல் நம்மளை சேர்க்கணும்ல? நம்ம காதல் உண்மை, நம்ம அன்பு உண்மை. நம்மள இது சேர்க்கும்ல? கண்டிப்பா ஒண்ணு சேர்க்கும்.
எனக்கு இப்போ நம்பிக்கை வருது. உன் கூட நான் வாழ வேண்டே, என் பொண்டாட்டி உன் கூட நான் வாழ வேண்டே. நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த பொழுது இந்த நொடி நான் சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு எனக்கு மரணம். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்டி அழுற? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மரணம் என்ன நாளுன்னு தெரிஞ்சா வாழ்ற வாழ்க்கை நரகம். ஆனா எனக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். உன்னால இன்னைக்கு உள்ள நான் உன் கூட இருக்க போறேன். என்னை எடுத்துக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கதான் போறேன். என் கோயிலிய முழுசா நான் எடுத்துக்க போறேன். என் கோயிலிய முழுசா எனக்குன்னு எடுத்துக்க போறேன். எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அவ எனக்கு பிறந்தவா. அவளை நான் இன்னைக்கு முழுசா அவளுக்குள்ள வாழ போறேன். அவ எனக்குள்ள வர போறா. எடுத்துக்கோங்க. அப்ப சரி, அப்பதான் எடுத்துக்குவேன். எடுத்துக்கோங்க. ஏத்தங்க, நான் இப்படி சொல்லுதே நீ தப்பா நினைக்காத. என்னடா வடிவு இப்படி சொல்லிட்டாலேன்னு நினைக்காத. என்ன வடிவு, நீ என்னத்த தப்பா சொல்லிட போற? சொல்லு. இல்ல கோயிலிய விடவா உனக்கு ஒரு நல்ல புள்ள கிடைச்சிட போறா? நீ என்ன சொல்லுத? நீ சொன்னா சொல்றா எனக்கு புள்ள தானே. இங்க பாரு, இல்ல நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நீ சொல்லு, இது என்ன தப்பு இருக்க போது? சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஊருக்காரங்க முன்னாடி மாமா மூத்தவன் குயிலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். நீ அரை மனசா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் இப்ப முழுசா உனக்குள்ள அந்த புள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கு. உன்ன தெய்வம் மாதிரி அந்த புள்ள பாக்குது. அது என்னமோ உண்மைதான். அந்த புள்ள வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்ல வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இப்பதான் நான் வாழையே ஆரம்பிச்சிருக்கேன். தெரியுதுல்ல, அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே நீ வாழ ஆரம்பிச்சிருக்க. உன் வீடும் நல்லா இருக்கு. இன்னொன்னு, உன் வீட்டு பயலெல்லாம் இப்ப கரெக்டா இருக்கானுவ. உன் வீட்டை பார்க்கறதுக்கே ஒரு அழகு போல இருக்கு. எப்பவும் உன் வீட்டுல படிக்கிற பிள்ளைகளே நல்ல ஒழுக்கம் பண்புன்னு நல்ல வீடு நிறைஞ்சு இருக்கு. ஆமா வடிவு, எல்லாத்துக்கும் காரணம் குயிலி தான். ஆமா, அது என்ன இருக்கு? நீ ஊர் உலகத்துல உன் மகனுக்கு எங்கெல்லாமோ பொண்ணை பார்த்துட்டு இருக்க. ரூபி உனக்கு பொண்ணை கொடுக்கேன்னு ஏமாத்திட்டா. இப்போ நீ உன் பையன் சாதகத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு பக்கமா அலையுத. இல்ல, எவ்வளோ ஒருத்தி துறைய கட்டிட்டு வாரான்னு வச்சுக்க. சரி, துறைக்கு நீ ஒரு பொருளை பார்த்து கட்டி வைக்க. அவ வீட்டுக்கு வாரா. வந்தவா குயிலி யாருன்னு கேட்க மாட்டா? நீ என்ன சொல்ல வர? கண்டிப்பா கேப்பா. குயிலி நீ பெத்த புள்ளி இல்ல. சொல்ல போனா துறைதான் உன் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படிங்கும் போது வந்திருக்கவா குயிலியும் உன் புள்ளியும் சண்டைக்கு பிடிக்க மாட்டா? இல்ல இப்ப இவ சந்தோஷமா இருக்கிய, இதே சந்தோஷம் உன் வீட்டுக்கு ஒரு மருமம் வந்ததுக்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்க? மருமகன் ஒத்தி வந்தாலே வீடு வீடாவே இருக்காது. கண்டிப்பா தான் புருஷனை எப்படி வெளியில கூட்டு போலான்னு தான் பாப்பா. உன் பையன் உன் முன்னாடியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அவன் அண்ணன் தம்பி தங்கச்சியோட தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு ஆசைப்படுவான். இப்போ இவ்வளவு சந்தோஷமா இருக்க வீடு துறைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீ கட்டி வச்சனா இருக்குமான்னு யோசித்து பாரு. இல்ல நீ குயிலி தான் வீட்டுல இதே மாதிரி வைக்க முடியுமான்னு நான் கேட்க. உன் மகனுக்கு ஒரு கருத்தை பண்ணுத. நான் ஒரு ரெண்டாவது மாவன் ரூபி மாவுல நான் பேசி முடிச்சுட்டான். அந்த புள்ளைய பத்தி கவலை இல்ல, அதுக்கு ஏற்கனவே தெரியும். அதை பத்தி பிரச்சனை இல்ல. மூணாவது ஒருத்தன் வச்சிருக்கிய, அவனுக்கு நீ வெளியில தான் பாப்ப. இப்படி வெளியில இருந்து ரெண்டு புள்ளைய நீ எடுக்க போற. அந்த புள்ளையில குயிலியை இப்படி கடைசி வரைக்கும் வாழ வைக்குமா? குயிலிக்கு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லுதியா? அட முட்டை வாயில எனக்கு எப்படி வருது? நீ என்ன சொல்ல வரங்கிறத சொல்லு, எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க பாரு, குயிலிய மாதிரி ஒரு நல்ல புள்ள கிடைக்காது. எதுக்கு உன் மௌனுக்கே நீ கட்டி வைக்க கூடாது? ஏன் வாடிவே, நீ என்ன பேச்சு பேசுத? அவ மூத்தவா, என் மகன் 2 வயசு இளையவன். நீ என்ன பேச்சு பேசுத? தெரியுமா, உன் மகன் 2 வயசு இளையவன் எனக்கு தெரியும். ஏன் ஊர் வழக்க முடிக்கவே இல்லையா? ஏன் நம்ம ஊர்ல நாராயணசாமி அவன் பொண்டாட்டி அவளை விட 5 வயசு மூத்தவா. ஏன் முடிச்சு புள்ள குட்டிலாம் பெக்கல? இங்க பாரு, எனக்கு குயிலிய மருமகன்லாம் பார்க்க தெரியல. அது ஏதோ நான் பெத்த புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கு. நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என் பையனெல்லாம் அந்த பிள்ளை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான்னு சும்மா கடை. அவன் கிங்ஸ்ல அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். நீ இப்பெல்லாம் அசிங்கமா பேசாத. கிங்ஸ்ல அம்மான்னு கூப்பிடுறானு எனக்கும் தெரியும். உன் சின்னவனும் அம்மான்னு கூப்பிடுறானு எனக்கு தெரியும். நீ பெத்த உன் மகளும் அம்மான்னு கூப்பிடுறானு எனக்கு தெரியும். ஆனா துறை என்னைக்காவது கூப்பிடுறத நீ பார்த்திருக்கியா? அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி தெரியுமா அவனுக்கு பிடிச்சிருக்கு? இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா இருக்கான்னு பிடிச்சிருக்கு. நம்ம இவ கூட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு. வீடு இப்பதான் நல்லபடியா இருக்குன்னு பிடிச்சிருக்கு. குயிலியோட பாசம், அக்கறை, நல்ல ஒழுக்கம், இது உன் பையனுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி ஒருத்தி அவன் எங்கேயும் பார்க்கல. எந்த இடத்துலயும் யாரையும் விட்டு கொடுக்காத அந்த குயிலி கோணம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கலாம்?
ஆனா பொண்டாட்டிங்க முறையில அவனுக்கு பிடிச்சிருக்காது. பொதுவாவே அவன் குணம் அந்த குணம். அவனுக்கு பொதுவா நல்ல பொம்மைங்களை பார்த்தா பிடிக்கும். அப்படிதான் என் புள்ள பார்த்திருப்பான். நீ சும்மா கிளப்ப கணக்கு போடாத. சரி, பிடிச்சிருக்குல்ல? உன் பையனுக்கு ஏன் கண்ட இடத்துல பாத்துக்கிட்டு இருக்க? அந்த புள்ளைய முடிச்சு வச்சனா அந்த புள்ள கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும். உன் வீடும் நல்லா இருக்கும். உன் வம்சமே நல்லா இருக்கும். இந்த காலம் போன காலத்துல இத்தனையோண்டு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கியே, அதை யாரு பாப்பா? அதுக்கு இப்பதான் 6 வயசு கூட ஆவல. உனக்கு 45 வயசு ஆயி போச்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. துறைக்கு நீ வேற இடத்துல ஒரு பொண்ணை எடுக்க, நீ டப்புன்னு போய் சேர்ந்துட்ட. அவ உன் பிள்ளைய கரையத்துவா? இல்ல உன் கடைக்குட்டி மோனே அவன் மண்டைக்கு வந்து கரையத்துவாளா? நான் கிங்ஸ்ன குறை சொல்ல மாட்டேன், அவன் கெட்டிக்க போறவளையும் குறை சொல்ல மாட்டேன். அதுவே ஒரு குழந்தை, அதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் பத்தாது. பாசமா இருக்கும் அவ்வளவுதான், ஆனா கூறு பத்தாது. உங்க வீட்டுல பொறுப்பா இருக்கணும். உன் புள்ளைய நாளைக்கு கரையத்தணும்னா அதுக்கு அந்த வீட்டுல குயிலி இருக்கணும். உன் கடைக்குட்டி எவ்வளவு வேணாலும் கட்டிட்டு போட்டோம், மூத்தது சரியா இருந்ததுன்னா உன் குடும்பமே சரியா இருக்கும். இங்க பாரு, உன்னை விட வயசுல மூத்தவா நான். என் அனுபவத்துல நான் சொல்லுதேன் கேளு. மூத்த மருமவ சரியா இருந்தா வர்றது எல்லாமே சரியா இருக்கும். முத விட்ட கழுத விட்டனா அப்புறம் பின்னாடி வர்றது எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பாத்துக்க, உன் புள்ள நீ பெத்து வச்சுக்க. உன் மவளை மனசுல வச்சுக்க. உன் புள்ள எதிர்காலத்தை மனசுல வச்சுக்க. குயிலி உன் வீட்டுக்கு மருமகளா வேணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்றேன் கேளு. இப்போ நம்ம ஊர்ல இருக்க எல்லா பெரிய புள்ளிகளுக்கும் குயிலி மேல ஒரு கண்ணு. என்ன சொல்ற? இவ்வளவு நாளும் குயிலி வருமானத்தை அவளை மைனிகாரி அமக்க இல்லாம வாங்கி சொத்து சகன்னு வாங்கினால. ஆனா அது குயிலி கொடுத்து தான் வாங்கினான்னு ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஆனா உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டை நல்லா தூக்கி விட்டுட்டா. உன் வயக்காட்டை திருப்பி கொடுத்தா, பின்னாடி கிச்சனு பாத்ரூம் கட்டினிய அது அந்த புள்ள தான் பண்ணுச்சு. இந்த டியூஷன் பணத்தை பூரா நீ தான் கையில வாங்குத. உன் வீடு பணத்துல இப்ப செழிப்பா இருக்குது. குணம் இப்பதான் குயிலி குணம் எல்லாத்துக்கும் வெளியில தெரியுது. இவ்வளவு நாள் அவள் மைனிகாரி மூடி மறைச்சிட்டு அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம அந்த பிள்ளை வீட்டுல வச்சாலுங்க. இப்ப அந்த பிள்ளை சுதந்திரமா திருலாம் லாந்தறனால குணம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம என் மௌனுக்கு கட்டி என் மௌனுக்கு கட்டினு என்கிட்ட நிறைய வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தானே தங்க கூட அழகிய, நீங்க சொல்லுங்க என் மௌனுக்கு கேளுங்க, என் மௌனுக்கு கேளுங்கன்னு சொன்னா கேளு. அப்படி இன்னொரு வீட்டுக்கு அந்த பிள்ளைய கொடுத்துடாத. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ அடுத்த வீட்டுக்கு கொடுக்காத. நீ வாக்கப்பட்ட நாள் நான் உன் கூட சுத்துவேன். எனக்கு ஒண்ணுனா துடிக்குது உனக்கு மட்டும்தான். அதனாலதான் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி பிள்ளைய நீ இழந்துடாத. நீ சொல்லுதெல்லாம் சரிதான். ஏன் அவ கடைசி வரைக்கும் என் பிள்ளைய இருந்துட்டு போட்டுமே? ஒருவேளை அவளை யாராவது பொண்ணு கட்ட வந்தோம்னா அவ போக மாட்டான். ஏதாவது சொல்ற, அந்த புள்ள போவாது. எனக்கு தெரியும். ஏன்னா கூட்டிட்டு வந்திருக்கதே என் புள்ள கிங்ஸ்லி. சார், அந்த எம்எல்ஏ கொலை வழக்கு கேஸ ராபர்ட்ட குத்தி கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் சார், அந்த கேஸை எனக்கு வாங்கி கொடுங்க சார். இங்க பாருங்க கிங்ஸின், அது ஒண்ணும் சாதாரண கேஸ் கிடையாது. அந்த கேஸ் நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கு. அங்க அரசியலுக்கும் பதில் சொல்ல முடியாது, சட்டத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ். நம்ம தப்பிக்கவே முடியாது. இன்னும் 10 நாள்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நிஜமா சொல்றேன், இந்த கேஸ என்னால எடுக்க முடியும். 10 நாள் இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. ஒரு வாரம் வேண்டாம், 5 நாள் மட்டுமாவது எனக்கு டைம் கொடுங்க சார். சார் கண்டிப்பா சொல்றேன் சார், அந்த எம்எல்ஏ கொலை வழக்குல உண்மையான அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடறேன் சார். இங்க பாருங்க கிங்ஸின், எம்எல்ஏ ஆட்களை பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குள்ளே குற்றவாளி இருக்கலாம். அவங்களை நம்மள போட்டு தள்ளதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. தெரியும் சார், எனக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே அவங்க விஷயத்துல நீங்க தலையிட்டதுனால இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. அவங்க எந்த நேரத்திலயும் உங்களை போட்டு தரலாம். ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை தடுத்து வச்சிருக்கானுங்க. சார் எனக்கு பதவிலாம் வேண்டாம் சார். சார் இந்த கேஸ்ல மாட்டிருக்கிறவரே எனக்கு ரொம்ப வேண்டியவர் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவர் எந்த தப்பு பண்ணல, எனக்கு உறுதியா தெரியும். அது அவரே உறுதியா சொல்றாரு. தொழிலுக்காக இப்படி பண்ணிட்டாங்க சார். அவர் குற்றவாளி இல்ல, நான் சொன்ன கேளுங்க. எனக்கு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். கிங்ஸ், இதுல உங்க உசுறு போற கூட வாய்ப்பு இருக்கு. சார் ப்ளீஸ் சார், இந்த கேஸ் எனக்கு வேணும் சார். 5 நாள்ல குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிச்சு நான் கோர்ட்டை நிறுத்தும் போது கூட, நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சா கூட எனக்கு இந்த பதவி எதுவுமே வேண்டாம். அதை நம்ம ஸ்டேஷனுக்கே நான் கொடுத்துருந்தேன். அது உங்க டேபிளே இருக்கட்டும் சார், நீங்க கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும். எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு அண்ணனுக்கு விருதுல வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க, அதனால நான் தனிப்பட்ட முறையில் உங்க சந்திச்சு பேச வந்தேன். ஒன்னதான் எனக்கு சின்ன பையன்ல இருந்தே தெரியுமா? சரி கிங்ஸின், நான் ராபர்ட் இருந்து அந்த கேஸை நான் உனக்கு வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். 5 நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவல்ல சார்? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் சார். கிங்ஸின், பாத்துக்க, உனக்கும் குடும்பம் இருக்கு. நீ இதுல போய் தலையிட்டனா உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க குடும்பத்தாளுக்களையும் கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்க. ஏற்கனவே அவனுக்கு உங்க மேல கொலை வெளியில இருக்கானுங்க. சார் என்னையும் காப்பாத்திக்க தெரியும், என் குடும்பத்தையும் நல்லா காப்பாற்ற முடியும். என் குடும்பத்து மேல எவனும் கை வைக்க முடியாது. உன் வயசு அப்படி, நீ தெனாவட்டா இருக்க. ஆனா நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல, பாத்துக்க. நீ இப்பதான் பரிசம் போட்டிருக்க ஒரு பொண்ணுக்கு கவனமாயிரு. அவன் உசுறு சார், அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்லல, அந்த புள்ளதான் வெளியில எல்லாம் லாந்துது படிக்க போகுது. நீ டூட்டிக்கு வந்துருவ. பாரு, சரியா இருக்குமான்னு பாத்துக்க. காப்பாத்த போய் உன் குடும்பத்தை நீ இழந்துடாத. அவனும் என் குடும்பம் தான் சார்.
என் அண்ணன் சார். ஓ ஆல்ரைட், சரி. அந்த கேஸை ராபர்ட் வந்து நீ இப்பவே வாங்கிக்க. நீ இன்னைக்கு கேஸை ஆரம்பிச்சிரு. உனக்கு என்ன உதவினாலும் ஸ்டேஷன்ல இருந்து செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்றேன். எல்லா பெர்மிஷனும் உனக்கு உண்டு. அது போதும் சார் எனக்கு. உன் மேல நம்பிக்கைங்கிறத விட உன் வயசு மேல எனக்கு நம்பிக்கை. சூடான ரத்தம் பாயும் புலி, அதனாலதான் உன் மேல எனக்கு இவ்வளவு நம்பிக்கை. நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இன்னும் ஒரே ஒரு வாரத்துல குற்றவாளி கோர்ட்ல கொண்டு நிறுத்துவேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். சரி, எம்எல்ஏ கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது பார்த்து வாக்குவாதம் பண்ணு. ஓகே சார். இப்போ தம்பி தான் தச்சமயத்துக்கு அந்த பதவி வச்சிருப்பான் போலுக்கு. அரக்கேன். எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க இதை தலையிடவே வேண்டாம். உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிடா சரிடா, சரி நீ போ. ஓகே சார், தேங்க்யூ சார். அன்னைக்கு பத்த மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரே வாரத்துல குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கும் அவன் தம்பி மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா அவன்கிட்ட நேரா போய் நம்ம விசாரணை பண்ண முடியாது. சட்டத்துல இருக்க ஓட்டை மூலம் தப்பிச்சிருவான். விசாரணைக்கு கூட ஒத்துழைக்க மாட்டான். ஆனா நம்ம அவனை விசாரிக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். சாரனை வச்சே வேலையை முடிச்சிடலாம். அண்ணன் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். அவனை போய் பார்த்துட்டு போலாம். குட் மார்னிங் சார். என்ன சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். என்ன பார்க்க பொண்ணா? ஒருவேளை ராபிசன் தங்கச்சி இருக்குமோ? அவன் தானே பார்க்க வருவேன்னு சொன்னா. நான் இல்லைன்னு சொல்லிருங்கண்ணே. சார் நான் இல்லைன்னு சொல்லிருங்க. சார், அந்த பொண்ணு நான் அவியல பார்க்கணும் அவிய என்னுடைய வியன்னு சொல்லிட்டு இருந்தா சார். அவியலா? அது என் பொண்டாட்டி. எங்க இருக்கா? சார், அங்கதான் சார் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. வேண்டாம். அது சின்ன புள்ளதான். எங்க உட்காந்துருக்கா? அந்த லேம் பக்கத்துல உட்கார சொன்னேன் சார். சரி, நான் போய் பாக்குறேன். பையன் எதுக்கு இங்க தேடி வந்திருக்கு? வேற எதுவும் சொன்னா? நான் அவில பார்த்துட்டு தான் போவேன்னு சொன்னா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஆகா, சாருக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருதே. பயங்கரமான லவ்வா இருக்குமா? எங்க எதுக்கு தேடி வந்திருக்கா? பொண்டாட்டி வந்திருக்காளேன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. வரட்டும். ஓ, நீதா கிங்ஸின் ராஜா பொண்டாட்டியா? நல்ல ஆளதான் பிடிச்சிருக்க. நல்ல சூட்டான ஆளுதான். என்னவா உங்க வீட்டாலே இப்ப வருவாங்களாம். அவிகிட்ட நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? நீ வந்திருக்கேன்னு தானே சொன்னேன். அதை அடிச்சுல சார் வந்துட்டு இருக்காரு. நிஜமா? சத்தியமா? பயங்கரமான லவ்வோ? ஆமா, லவ் இருந்தா நேத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. சார் இப்படி அதை அடிச்சு வந்ததை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அப்படி பயத்துல நடுங்கிட்டார நீன்னு சொன்ன உடனே. அப்படியா? வேற என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அது அவிகிட்டே நீங்க கேட்டுக்கிடுங்க. வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, சின்ன வந்திருக்காவளான்னு பாரு. ஓய், நான் கோவமா இருக்கேன். வீட்டுல போய் தான் சமாதானப்படுத்த முடியும். இது ஆபீஸ். என் சமாதானம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதான் வந்திருக்கா பாரு. இங்கே வந்த ஆளுக்கு சீக்கிரம் விட்டுட்டாங்க. அப்படியா? ஐயோ, இந்த பஸ் இல்ல. சரி வா, வீட்டுல கொண்டு விட்டுருக்க வழியா. வீட்டுல போய் சமாதானப்படுத்துவீங்கல்ல? ஒண்ணு பாடி பேக்கையா தூக்குவா. கொண்டாங்க. இது ஒரு பேக்கு. வா, அங்க போய் என்னையும் தூக்கணும். சரி வா, உன் ஆபீஸ் விட்டு வெளில போயிடலாம். வா, வந்திருக்க போய் தேடி. வா. ஒரு டீயா 2 வடையும் தாங்க. ஓகே சார். வேற எதுவும் வேணுமா சார்? இல்ல, ஒரு டீ கொஞ்சம் இனிப்பா போடுங்க. ஓகே சார். சட்னி வேண்டாம், ஒரு தின்னுட வேண்டாம். வெறும் வடை மட்டும் கொடுங்க. புருஷனை தேடி இங்கே வந்துட்ட. சரி, எது சாப்பிட்டியா? அப்படி அத்தை பருப்புச்சாறு கிண்டி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டல? சாப்பிட்டேன். சரி, கொண்டா, டீ சூடா இருக்கும். அது தர கொண்டா. இந்தாங்க. டீ கொஞ்சம் ஆளட்டும், அதுக்கு இந்த வடையை சாப்பிடுங்க. அப்போ உங்களை தினமும் பார்க்க வந்தா நீங்க எனக்கு இப்படி தினமும் வாங்கி கொடுப்பீங்களோ? இனிமேல் ஸ்டேஷனுக்கு மட்டும் வந்த அப்போ சீக்கிரம் காலேஜ் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்கே இரு, நான் வந்து பாக்குறேன். ஸ்டேஷனுக்குலாம் வராத, ஆர்கெஸ்ட்ரா சுத்திட்டு இருப்பானுங்க. சரி. இந்த ஆறிட்டு நான் குடி. வேற எது வேணுமா? வேண்டாம். இந்த குடி. இரு, வடை பிச்சு தரேன், சாப்பிடு. எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போமா? சரி. ஏன்னா சாயங்காலம் டியூஷன் படிக்க முடியும், எப்படி நான் காப்பி குடிப்பேன். அப்போ வடை இருந்தா நல்லா இருக்கும்ல. சரி, வாங்கி தரேன். உனக்கு என்னன்னாலும் வாங்கி சாப்பிடுடி. அதான் கையில காசு கொடுத்துருக்கேன்ல, எதாலும் வாங்கி சாப்பிடு. அது அப்படியே இருக்கட்டும், அதை நான் சேர்த்து வைக்கேன். ஒண்ணு சரி, பாரு. அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி ஸ்டேஷன் வந்து மூட ஏத்திக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வா, நீ வீட்டுல போய் தரணும். பாரு, வீட்டுல வச்சு கொடுக்கணும். ஒண்ணுவேன் வாங்கலவா? வாங்கன்னு அதுக்கப்புறம் தான் இருக்கு. புடிச்சு கொடுத்து விடுவேன். கொடுப்பீங்க.
சரி சரி பார்த்து குடி. ம் இதை சாப்பிடு. ம் சரி. என்னடா காலமரம் அந்த மாதிரி இருக்குது? இல்லம்மா நான் டொட்டிக்கு கிளம்பணும். எனக்கு காலேஜ் விட்டுருக்கும் போதுக்கு தேடி வந்தாதான் வீட்டுல கொண்டு வந்தேன். அப்படியா? ஏடி உனக்கு காலேஜ் எங்க இருக்கு? நீ அவனை தேடி அங்க போயிருக்க? அதுதான் பக்கம். பக்கமா? வேலை பார்க்க வேண்டாம். சரிம்மா விடுங்க. அவர் எங்க போவாது நேர் பஸ்ல தான் வந்திருப்பா. சரிம்மா நான் டூட்டிக்கு கிளம்புறேன். அவளை கூட தான் வந்தேன். எனக்கிட்ட வந்திருக்கா பாரு அவளை உடதுக்கு. எப்படி நடந்து வந்த வேண்டியதுனே? நடப்போ பாருங்க நடப்பா. என்ன மாமியா மரம் சண்டையானு கேட்க? இந்த கொமரி சொன்னானே அவளை கூட்டிட்டு வந்திருக்க. ஏன் அவளை நடந்து வர முடியும்? அப்பா அவன் நடக்கண்டப்பா. இப்ப ரோட்டுக்கு வீட்டுக்கு ஓடுவா பாரு. அப்பமா அவ கால் வலிக்காதே. உங்க அம்மைக்கு பொறாம. இந்த பாரு ரோட்டுக்கு தெருக்கு ஓடத பார்த்தேன். அப்பமே இவனை தூக்கி சமக்க சொல்லு. ஏன் நான் சமக்க சொல்லுவேன்? ஒண்ணு சமக்கக்கு தான் நான் என் பிள்ளை பெத்து போட்டிருக்கேன் பாரு. ஆமா என்ன சமக்கிறதுக்கு தான் நீங்க பெத்து போட்டிருக்கீங்க. தெரியாம வந்துட்டேனா? சரி கால் வலிக்கிற நீ கூட்டு வந்திருக்க. இனி ஒரு நாள் அவன் வீட்டுல கிடக்க மாட்டான். பாத்துக்கிட்டே இரு. இங்க பாரு வீட்டை விட்டு எங்கேயாவது போறத பார்த்தேன். பாருங்க உங்க அம்மா பேச்ச கட்டி என்ன கொடுமைப்படுத்துறீங்கல்ல நீங்க. அம்மா வாய் வாய் உனக்கு. அவளுக்கு இந்த வாய் ஒண்ணு தானே மிச்சம். பயவெல்லாம் காலையில ஒரு இட்லி தின்னுட்டு போயிருக்கு. ஏண்டி ஒரு இட்லி தின்ட்டு போனா? அதையும் பிச்சு வச்சு போட்டுட்டு தான் போயிருக்கா. நீ உண்மையிலே பருப்பு சோறு சாப்பிட்ட? சாப்பிட்டேனே. அதான் தேவாங்க மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ குயிலியம்மா வந்துட்டாங்களா? இல்ல அவ சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவா. தம்பி வீட்டுல இருந்தோம்னா வந்து கறி எடுத்துட்டா சொல்லுங்க. வீட்டுல இருக்க பொங்கல் சாப்பிட்டோம். சரியா. அந்த பஸ்ல தான் எடுத்துருங்க. சரியா. அவ அந்த பேக் அவ தூக்கிட்டு வர மாட்டாளாங்க. தூக்கிட்டு வர முடியாது. ஓடின்னு சொல்லிவிட்டேன் ராஸ்கல். சரிம்மா இந்த பேக் அங்க தூக்கி கொண்டாங்க. கொண்டா. சரிம்மா நான் கிளம்புறேன். என்ன நான் வந்து காப்பி அது போட்டு கூட மாட்டே. சரி. அப்பா செத்த குறுக்கு அசைக்க அம்மைக்கு குறுக்கு வலி தாங்க முடியல. ஏமா ஆஸ்பத்திரிக்கு போயிட வேண்டியதுன்னு? ஆமா சும்மா சும்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரவ. நான் செத்தையில உட்காருதே. காப்பி போட போயிருக்காளோ? அதானே இவன் கால நிக்காதுல்ல. சரி நம்ம வடிவை பார்த்துட்டாது வருவோம். எதுக்கா தூக்கி வச்சிருக்கேன்? வாய் அங்கேயே சொன்ன வீட்டுல போன கொடுக்கணும்னு. சும்மா இருங்க. சும்மா இருக்க முடியாது கொடு. சும்மா இருங்க. முழுசு கேட்டா கொடுக்கணும் கொடு. சும்மா இருங்க. சரி நீ பேர கொடு. நான் அதை கொடுத்துறேன்.